Hello guys! இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பொட்டேட்டோ கேப்சிகம் ஃப்ரை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கேப்சிகம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்க ஒரு கேப்சிகம் எடுத்துர்க்கேன். அதை ஸ்கொயரா கட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஒரு panல ஆயில் ஊத்திக்கோங்க. கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. அதுக்கு அப்புறம் கறிவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது. அது வதங்கின பின்னாடி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ண பின்னாடி கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு மூடி வச்சுக்கோங்க. அது நல்லா குக் ஆன பின்னாடி மிளகாய் தூள், சீரகத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சமா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிருங்க. லாஸ்டா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்பவே ஈஸியான சிம்பிளான பொட்டேட்டோ கேப்சிகம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது நீங்க ரைஸ், சப்பாத்தி எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம்.